ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஃப்ளூயிட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஸோ 2 இருக்குது. ஸோ ஒன்று வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிடோட தியரி ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. செகண்டாக யூடியூப் மேனோமீட்டர் பார்த்துக்கோங்க. ஸோ யூடியூப் மேனோமீட்டரில் அடிக்கடி வந்து ப்ராப்ளம் கேட்குறாங்க. ஸோ டிரைவ் த எக்ஸ்பிரஷன் அப்படி இல்லைன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து மெயினாக யூடியூப் மேனோமீட்டரில் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் ஆஃப் ஸ்ட்ரீம் லைன், ஸ்ட்ரீக் லைன், பாத் லைன் அது வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. தியரி as well as ப்ராப்ளம். நெக்ஸ்ட் அதுக்கு பேரலாக பெர்னாலிஸ் தியரம், ஆயிலர்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், ஸோ இதிலெல்லாம் ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ யூனிட் 2ல் இந்த ரெண்டு இதையும் கொஞ்சம் டாபிக்ஸையும் கொஞ்சம் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க எல்லாமே கொஞ்சம் தரவாக பார்த்துக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் மெயினாக நீங்கள் படிக்க வேண்டியது என்னென்னா டைமென்ஷனல் அனாலிசிஸ் தான். ஸோ அதில் எப்படியும் ப்ராப்ளம் கேட்டுறாங்க. ஸோ 2 மெத்தடும் பார்த்துக்கோங்க. ரேலேஸ் மெத்தட், பக்கிங்ஹாம் பை தியரம் மெத்தட். இந்த 2 பார்த்துட்டிங்கனாலே யூனிட் 3 ஓரளவு நீங்கள் பாஸ் ஆகிடலாம். நெக்ஸ்ட்டு யூனிட் 4ல் வந்து பைப்ஸ் இன் பேரலல் சீரீஸ் ஈக்குவலண்ட் பைப்ஸில் ப்ராப்ளம்ஸ் அடிக்கடி கேட்குறாங்க. அதுக்கு பேரலல் வந்து டார்சி-வெய்ஸ்பர்க் ஈக்குவேஷன், லேமினார் ஃப்ளோனா என்ன, டர்புலன்ட் ஃப்ளோனா என்ன, லாஸஸ் இது வந்து கொஞ்சம் தரவாக பார்த்துக்க வேண்டியதான். யூனிட் 5ல் வந்து மெயினாக வந்து ட்ராக் அண்ட் லிஃப்ட் ஃபோர்ஸ் இருக்கா. ஸோ அதில் வந்து தியரி கேட்குறாங்க, ப்ராப்ளம் கேட்குறாங்க, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது மொமெண்டம் இன்டெக்ரல் ஈக்குவேஷன் டெரிவேஷன் இதோட கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பவுண்ட்ரி லேயரில் உள்ள ப்ராப்ளம்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், மொமெண்டம், எனர்ஜி திக்னஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.